இந்த பழைய சுவிட்ச் பாக்ஸை வந்து அந்த ப்ளக்கும் சுவிட்சும் போயிடுச்சு. இப்போ நியூ ப்ளக் மாட்ட போகிறோம் பாருங்கள். அதில் வந்து அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க 4 ஸ்க்ரூ. அந்த 4 ஸ்க்ரூவுமே கழட்டணும். பொறுமையாக கழட்டுங்க. ஒவ்வொன்றா கழட்டணும். முடிஞ்சிடாமல் கழட்டணும். இந்த ஸ்க்ரூவை பொறுமையாக கழட்டுங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டிட்டு மொத்த ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு பாக்ஸில் எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். எடுத்துகிட்டு ஸ்க்ரூவில் பத்திரமா வச்சுருங்க. அப்புறம் இந்த காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளக்குக்கு சைடில் பாருங்கள் காடி மாதிரி இருக்கும். அந்த காடியை எடுத்து விட்டிங்கன்னா கீழே வந்துடும். அந்த முன்னாடி வந்துடும். அதே மாதிரி சுவிட்சையும் எடுத்து விட்டுருங்க. அதையும் அமுக்கி விட்டிங்கன்னா வந்துடும். புது ப்ளக்கு அதை எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள கரெக்டாக உட்காந்துரும். அந்த காடியில் வச்சு கரெக்டாக அமைக்கிங்க. அப்புறம் சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை எடுத்து கரெக்டாக அதே காடியில் இப்போ உட்கார்லேன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் அமைக்கி விடுங்க. கரெக்டாக அமைக்கிட்டு சுவிட்ச் இருக்கும். அதே சுவிட்சை அந்த காடியை வச்சு அந்த நேம் பாருங்கள், ஹைபின் நேம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுவிட்சும் லாக் ஆகிடும். கரெக்டாக அந்த சுவிட்சை பார்த்துக்குங்க. காடி மட்டும் உடஞ்சிடாமல் கரெக்டாக அமுக்கணும். அமைக்கிட்டீங்கன்னா உட்காந்துருக்கோம். அப்புறம் பின்னாடி திருப்பிட்டு அதுக்கு ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ அந்த ப்ளூ கலர் வேணும். ஒரு மேலே ஹோல்ஸில் கரெக்டாக டைட் வச்சுட்டு நல்லா டைட் வச்சுருங்க. டைட் வச்சுட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தா டைட் வச்சுக்கோங்க. அதே டைட் வச்சுருங்க. அதையும் நல்லா டைட் வச்சுட்டு இந்த ரெட் கலர் வந்து பேஸ்ட் கொடுத்துருவோம். சுவிட்சில் கீழே கொடுத்துருங்க. ஒரு ஹோல்ஸில் நல்லா டைட் வச்சுருங்க. இது பேஸ்ட்காண்டி எடுத்துக்கணும். அது கருப்பு ஒயர் வந்து நியூட்ரலுக்காண்டி எடுத்துக்கிறோம். அது வந்து அந்த ஹோல்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா டைட் வச்சுருங்க. அந்த 2 வயரையும் எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே வெளியே வர மாதிரி முட்டுங்க. விட்டு கரெக்டாக வச்சு பேக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுருங்க. ஸ்க்ரூ நல்லா டைட் வச்சுருங்க. டைட் வச்சிட்டிங்கன்னா ஓகே. அப்புறம் அந்த 2 வயர் இருக்குல்ல, அதில் வந்து பேஸ் நியூட்ரல் அதில் வந்து மெயினில் போய் கொடுக்கணும். அந்த வயரை கொடுத்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ்க்கு லைன் வந்துடும். கரெக்டாக மட்டும் செக் பண்ணி கரெக்டாக கொடுத்துருங்க. சுவிட்ச் போர்டு பார்த்துக்குங்க. நல்லாயிருக்கு. ஓகேவா? அது தூக்கி போட்டுருங்க சுவிட்ச்.